நண்பர்களே உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூகுள் ஃபோட்டோஸ் அப்ளிகேஷனை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு பெரிய அப்டேட் கொடுத்துருந்தாங்க, லோகோவை சேஞ்ச் பண்ணாங்க. அதே நேரத்தில் கூகுள் ஃபோட்டோஸில் கீழே 4 டேப் இருந்தது 3 ஆக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய செட்டிங்ஸை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ பேக்கப்பை வந்து டர்ன் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க. நீங்கள் மேனுவலாக போயிட்டு செட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய கூகுள் ஃபோட்டோஸ் அப்ளிகேஷனில் லோட் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய லைக்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை என்னால் ஷேர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த வீடியோ முதல்ல வந்து கடைசி நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் அந்த விஷயங்களை முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். சமீபத்தில் கூகுள் ஃபோட்டோஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வாட்ஸ்அப்லேருந்து வரக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ், அதே மாதிரி நிறைய சோஷியல் அப்ளிகேஷனில் வரக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கலி பேக்கப் பண்ணி வைக்காம டிசேபிள் பண்ணிட்டாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, வாட்ஸ்அப்லேருந்து வரக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து உங்கள் ஃபோனில் அது ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ வீடியோஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கூகுள் ஃபோட்டோஸ்குள்ளே போயிட்டு ஒரு செட்டிங்ஸை நீங்கள் வந்து ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலி அது பேக்கப் ஆகும். அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸை அமைச்சு கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு அருமையான ஒரு ட்ரிக் இருக்கு, அது ஒளிஞ்சிருக்கு. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்களுடைய போன்ல இந்த மாதிரி போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நிறைய இருந்தது அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, அதை எப்படி குயிக்கா அதாவது பேக்கப் பண்ணி வைக்கிறது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எனக்கே தெரியல, இதேச்சியா நான் கூகுள் போட்டோஸ்ல போயிட்டு ஒரு முறை செக் பண்ணி பார்த்ததுல இந்த செட்டிங்ஸ் வந்து ஒளிஞ்சிருந்துச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அந்த செட்டிங்ஸ் தான் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ண போறேன். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, இந்த வீடியோவை எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் போனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் கூகுள் போட்டோஸ் ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, கூகுள் போட்டோஸ் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கீழே 4 டேப் இருந்தது, இப்போ 3 டேப் ஆயிடுச்சு. நேமையும் மாத்திட்டாங்க, போட்டோஸ், சர்ச், லைப்ரரி. டாப் ரைட்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சரை நீங்க டேப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பாக்ஸ்ல இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இதுல பாத்தீங்கன்னா பேக்கப் இஸ் ஆஃப்னு இருக்கு. ஸோ இதை நீங்க டர்ன் ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போட்டோஸ் செட்டிங்ஸ், இதுல தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதை நீங்க டேப் பண்ணுங்க. போட்டோஸ் இந்த செட்டிங்ஸ்குள்ள போயிட்டு பேக்கப் அண்ட் சிங்க் இருக்கு, இதை நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல ஆஃப்ல இருக்கு, இதை ஆன் பண்ணுங்க. இப்போ ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல அப்லோட் சைஸ், செல் டேட்டா யூசேஜ், பேக்கப் டிவைஸ் ஃபோல்டர்ஸ். உங்க போன்ல நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும், அதுல போட்டோ வீடியோ இது எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்க வந்து கூகுள் போட்டோஸ்ல பேக்கப் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்கலி பேக்கப் பண்ணணும்னா இதை முதல்ல நம்ம செக் பண்ணலாம். இதை நீங்க டேப் பண்ணுங்க. டேப் பண்ணும்போது உங்க டிவைஸ் ஃபோல்டருக்குள்ள உள்ள போகும். ஒருவேளை இதை நீங்க டேப் பண்றது முன்னாடி உள்ள போகலனா பேக்ல போங்க, மறுபடியும் டேப் பண்ணுங்க. டேப் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் பேக்கப் டிவைஸ் ஃபோல்டர் ஓபன் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா உங்க போன்ல இருக்கக்கூடிய இவ்வளவு ஃபோல்டர்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாங்கிள் இருக்கு பாருங்க, இந்த டாங்கிள் வந்துட்டு ஆன்ல இருக்கு. ஸோ எதுல ஆஃப்ல இருக்கோ அதெல்லாம் நீங்க ஆன் பண்ணிக்கங்க. இப்படி ஆன் பண்றது மூலமா உங்களால வேகமா வந்து பேக்கப் பண்ண முடியும் ஆட்டோமேட்டிக்கலி. அதுவும் கூகுள் போட்டோஸ்ல இந்த அருமையான ஒரு செட்டிங்ஸ் வந்து கூகுள் போட்டோஸ்ல இருக்கு. சமீபத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கூகுள் போட்டோஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வாட்ஸ்அப் இந்த மாதிரி சோஷியல் மீடியால இருந்து வரக்கூடிய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கலி பேக்கப் பண்ற ஒரு செட்டிங்ஸை நீங்க என்ன பண்றீங்க, கூகுள் போட்டோஸ்ல போயிட்டு ஆட்டோமேட்டிக்கலி பேக்கப் பண்ற மாதிரி நீங்க அமைச்சு கொடுத்துருங்க. உங்க போன்ல இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸை வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்கலி பேக்கப் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. என்ன நண்பர்களே, கூகுள் போட்டோஸ்ல இந்த ஒரு அருமையான செட்டிங்ஸ் எப்படி ஓகேவா, பயனுள்ளதா இருக்கா இல்லையா அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.